தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், நேற்று தாவேக்காவுடைய பொதுக்குழு விஜய் உச்சக்கட்ட ஒரு எனர்ஜியோட பேசினார். பார்த்தீங்களா சார் பொதுக்குழு? பார்க்கல. இந்த பொதுக்குழுவில் சார் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறார். அது எப்படி சார் கரெக்டாக? அதுதானே தமிழ்நாட்டு அரசியலில் வேறு யாரும் எந்த கட்சியும் இல்லை. அதுதானே இருக்கட்டும். அப்படி தான் அதுதான் அரசியல். வேறு எந்த ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டாக இருக்கிற கட்சி தான் இருக்கும். அதுதான் அரசியல். ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக. அதனால் திமுக எதிர்ப்பாக தான் தாவேக்கா இருக்கும். அவ்வளோதான். அவங்களோட கூட்டணியில் இருக்கிறதுக்கு அந்த கட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்பார். அவங்கள எடுத்து தான் அரசியல் செய்யும். யாருக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி அது திமுக எடுத்து தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதில் ஒன்றும் பெரிய பொதுவாக எதிர்பார்த்தது தான். ஆதவ் அர்ஜுன் கிட்டத்தட்ட இந்த பேச்செல்லாம் பார்க்குறப்ப சார் ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு. விஜய் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேசுகிறார். ஓவர் டாமினேட்டடாக ஆதவ் இருக்கிறாரா? என்ன அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு பேச தெரியுது, அவர் பேசட்டும்னு விட்டுடுறாங்க. அவ்வளோதான். சில விஷயங்களை இவங்க தொண்டர்கள்கிட்ட விட்டுறணும், மற்றவங்கக்கிட்ட விட்டுறணும். அதை அவங்க நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறவங்க பெரும்பாலும் நிதியமைச்சராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் பல்வேறு வகையான இது தீவிரமான யோசித்து பார்க்க வேண்டியது, கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த சமயத்தில் முதலமைச்சராக இருக்கிறோம் அதில் இறந்துக்கிட்டாங்கன்னா மற்ற வேலை பார்க்க முடியாது. அதனால தான் அந்த நிதி அமைச்சருங்கிற ஒரு ஆளை தனியாக வச்சுருவாங்க. அவர் 2வது ஆளாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அது முதல்ல அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்கா முதலமைச்சர், பிரதம மந்திரி, அதுக்கு அடுத்தது யாருன்னா நிதி மந்திரி தான். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிதி மந்திரிகிட்ட போகணும். பிரதமருக்கு ஈக்குவலான அது காசு வேணும்னா அவர்கிட்ட போய் நிற்கணும், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. அதனால் அது ஒரு பொறுப்பான பதவி. அதில் அரசியல் செய்கிறதுக்கே நேரம் இருக்காது. இது இந்த கொள்கை முடிவு எடுக்கிறது, என்ன திட்டங்கள் திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் போகிறதுனால அதனால் அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட விட்டுருவாங்க. பட்ஜெட் விவகாரத்தில் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்கள தான் விடுவாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கொள்கை இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடத்தும் போது தொண்டர்களை அதில் என்ன லாபம்னாக்கா, ஒருவேளை இப்போ நம்ம அவர் பேசினார், யாரோ ஒருத்தர் பேசினார், ஆதவா அவர் பேசுனதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னு வச்சுங்க, அது அவருடைய கருத்துக்கள் கொஞ்சம் எதிர்மறையாக போச்சு, கட்சிக்கு பெரிய பாதிப்பு வருதுன்னா அது என்னுடைய கருத்து இல்லை, அது அவருடைய சொந்த கருத்தாக அவர் ஸ்பேட்டிஸ் இருக்கிறார், அதை கவனிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சிஎம் தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் எப்போவுமே எல்லா கட்சிக்காரரும் செய்யணும். அதெல்லாம் கரெக்டாக விஜய்க்கு சொல்லியிருக்கா, நீ அனாவசியம் ஆயத்திறந்து மாட்டிக்காது அப்படின்னு. அதில் ஒரு கரெக்டாக இருக்கார் சார். அவர் ஆதவ் பேசக்குள்ள சொல்கிறாரு, 1000 கோடியை விட்டுட்டு, வருஷத்துக்கு 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு விஜய் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. 1000 கோடி சம்பாதிக்கிறாரு சார். 1000 கோடி அவர் சம்பாதிக்கிறது அவர் சொல்கிறார். அது அமலாக்கத்துறை தான் அதை கவனிக்கணும். அவர் 1000 கோடிக்கு வரி கட்டினாரான்னு. அது அந்த 1000 கோடியெல்லாம் சொல்லி தானே இன்றைக்கி அவருக்கு இஜட் பாதுகாப்பு எல்லாம் ஒய் பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க. அவரை சுற்றி போலீஸ் போட்டதுக்கு காரணம் அதுதான். 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வர்றாருன்னா தியாகம் பண்ணுறதுக்கு வர்றாரா? என்ன தியாகம் பண்ணார்? எதுக்காக தியாகம் பண்ணார்? இப்போ 1000 கோடி கொடுக்கறதுக்கு இப்போ யாராவது படம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? இப்போ பட உலகம் இருக்கா? இன்னும் பட உலகம் ஜேஜேன்னு இருக்கிற மாதிரியும், எங்கே பார்த்தாலும் தியேட்டர்களில் கூட்டம் கூஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரியும் அதை இவர் விட்டுட்டு வந்த மாதிரி சொல்லி சினிமாவே இல்லைங்க. அமிதாப் பச்சனை, இந்தியில் இருக்கிற அமிதாப் பச்சனை தமிழ் படத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு. சினிமா எடுக்கிறது 2 மொழியில் தான் எடுத்துக்கிறான், தமிழ்லையும் தெலுங்குலேயும் தான். அதுலேயும் அர்த்தால் அப்புறம் பேன் இண்டியான்னு போட்டு ஒரே மொழியில் ஒரு மொழியில் படம் எடுத்து அதை எல்லா மொழியிலையும் டப் பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு. சினிமா இல்லை. வர்ற வழியை தினம் பார்த்தா ஒரு தியேட்டர் இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் எங்கே இருக்குது தியேட்டரு, வெளியூர்களில் எங்கே இருக்குது தியேட்டரு? வரலாறு எழுதுகிறான். மதுரையில் இருந்த தங்கம் தியேட்டரு இடிக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறான். தங்கம் தியேட்டர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர். திரும்ப அவங்களுக்கு 2000 பேர் உட்காரக்கூடிய மிகப்பெரிய தியேட்டர் 2000 மதுரையில். அந்த 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 தியேட்டரில் பொதுவாக படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா 2 நாளில் பார்க்க வேண்டிய ரசிகர்கள் பூரா பார்த்துருவாங்க. ஹவுஸ்ஃபுல் ஆகிறதே கஷ்டம். 2000 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு ஷோவுக்கு கூட்டு வரதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தான் தங்க தியேட்டர் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. காரணம் அப்போனா 25 வாரம் ஓடணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்போ தான் படம் நல்லா ஒடிச்சிக்கிறதுக்கு அடையாளம். அதனால் அந்த 25 வாரம் தங்க தியேட்டரில் ஓட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் கிடையாது.
அதனால தான் தங்கம் தேட்டர் வந்து பெருசாக பாப்புலரே ஆகாமல் இருந்தது. ஆனால் ஒரு மதுரையுடைய சுற்றுலா தலங்களில் ஒன்று. ஓ, எப்போ வேணாலும் போய் எப்போ கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்குங்கிற தைரியத்தில் போகலாம். ஏன்னா 2000 பேர் எப்படியும் ஃபஸ்ட்டு டே படம் பார்த்தலாங்கிற ஒரு தைரியத்தில் போகலாம். அது மாதிரி ஒரு தேட்ரு. இன்றைக்கி அந்த தேட்டர்லாம் இடிச்சிட்டாங்க, அதெல்லாம் போச்சு. இப்போ அண்ணா சாலையில் எவ்வளோ கொட்டைகள் இருக்குது. நீங்கள் சொல்லுக்கிறதுக்கு தேவி தேட்டர் யாரத்தாலும் மூடிட்டாங்க. இதை இன்னும் ஒரு மாதத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இடிச்சிட்டா அது பெரிய வணிக வளாகம் மாறுது. சத்தியம் தேட்டர் ஒன்று தான் இருந்தது, அது ஏறக்குறைய வணிக வளாகமாக மாறி அதில் சினிமாவும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அபிராமி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எதுவுமே இல்லையே, நீங்கள் சினிமா கொட்டைகளே இல்லையே. நீங்கள் விளம்பரத்தை எடுத்து பாருங்கள், பிவிஆர் சினிமான்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் அந்த பிவிஆருங்கிற மாலில் இருக்கிற கொட்டைகள் தான் வருது, தனி கொட்டைகள் எங்கேயுமே இல்லை. சினிமாவை போயிட்டதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு வந்துட்டார், சினிமா போயிடுச்சு வந்துட்டார், வேறு வழி இல்லாமல் வந்திருக்காரு, அவ்வளோதான். அது அப்படிலாம் சொல்லி இப்போ அவர் என்ன சரி அந்த தியாகத்தை பண்ணி அந்த வருமானத்தை வச்சு மக்களுக்கு என்ன செஞ்சார், என்ன சேவை செஞ்சார், இந்த ஊரில் அந்த தியாகம் பண்ணாருங்கிறாரு. அந்த தியாகத்தினால மக்களுக்கு என்ன லாபம்? அந்த படத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு அவர், ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு, கட்சியை தொடங்கிட்டார். இதில் வரலன்னா அதில் கட்சியில் நான் வசூல் பண்ணிவிடுவேன்னு வந்திருக்காருங்கிறாங்க. அப்படி தான் மக்கள் பேசிக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் சினிமாவில் வந்தது, அது நின்று போச்சுன்ன உடனே அதை அரசியலில் சம்பாதிக்கலாம் வந்திருக்காருங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பொதுக்குழு நடந்த இடம் வந்து ராமச்சந்திரன் கன்வென்ஷன் ஹால் சார். இவர் என்ன சொல்கிறாரு, ராமச்சந்திரன் பேரில் இருக்கு, விஜய் எம்ஜிஆர் மாதிரி வந்து கட்சி ஆட்சியை பிடிச்சி கோட்டைக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னார். ராமச்சந்திரங்கிறதே ஒரு நல்ல பேர் இல்லை இல்லையா சார்? ஒரு ராமனை எடுத்து பாருங்களேன், வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவன். ஓ, பதவிக்கு வரும்போது காட்டுக்கு போக சொல்லிட்டார். அதைத்தான் அவர் சொல்கிறார், மறைமுகமாக சொல்கிறார். நாளைக்கு இது ராஜா ஆகி பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியது, அவங்க சித்தி வந்து ஏதோ வாங்கி காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். அப்புறம் திரும்பி வந்தார், பொண்டாட்டியோடு வாழ முடியல. அப்புறம் வந்து ஒரு ஆட்சியே அவரால் நடத்த முடியல. அவருடைய பசங்களே எதிர்த்துக்கிட்டு ஆட்டி ஓதையெல்லாம் கொடுத்து கடைசியில் தற்கொலை பண்ணி செத்து போனார். அப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு ஆளுடைய பேரில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கட்சி இது பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறாருன்னா அந்த பிரச்சனைலாம் அவருக்கு வரப்போதாங்கிறது சூசகமாக சொல்கிறாரா என்னங்கிறது அவங்க தான் விளக்கு. அதுக்கு பின்னாடி அது எம்ஜிஆருக்கு பின்னாடி அப்படி ஒரு ஆமாம், எம்ஜிஆர் மாத்திரம் என்னத்தை பெருசாக இது பண்ணார், ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனில் ஜெயித்தார். ஓகே, சட்டமன்ற தேர்தலில் மாத்திரம் தான் அவர் ஜெயித்தார். ஓ, மற்றபடி உள்ளாட்சி தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ அவர் தோத்தார், வரவே இல்லையே அவர். அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முனிசிபாலிட்டி கூட ஜெயிச்சது, அது தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர். ஆமாம், 0 கட்சியில் இருந்தவங்க நாங்கள் சொல்கிறோம். மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் தோத்த வந்து சேலம் முனிசிபல் சேர்மனாக ஜெயராமன்றவர் நிற்கிறாரு, எங்கள் அண்ணன் தான் நிற்க வைக்கிறார். தமிழ்நாட்டிலே மிக அதிக வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தவர் வந்து அவர். ஒரு முனிசிபாலிட்டி அவருக்கு ஜெயிக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதி தான் ஜெயிச்சார், எல்லாம் போச்சு. ஒரு தடவை கூட அவரால் டெல்லியில் இதை அரசு அமைக்க முடியலையே அவரால். ஆரம்பத்தில் வந்து அந்த கட்சி அந்த டெல்லியில் கொஞ்சம் குழப்பங்கள் வந்தபோது சத்யவாணி முத்துக்கும் பாலா பல்வா போன்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாக தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒன்றியத்தில் அமைச்சர்களானது அதிமுக. அது அது அந்த பெருமை வந்து சத்யவாணி முத்துவுக்கும் பாலா பல்வருக்கும் உண்டு. மற்றபடி அதுவரையிலும் காங்கிரஸ்காரர்கள் தான் அதில் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இதுதான் நடந்தது. அதனால் இந்த பேரை வச்சு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே அவர் ஜெயித்தார். அதெல்லாம் அந்த 3%காரங்க அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு கலைஞரால் ஜெயிக்கவே முடியவில்லைன்னுக்கிட்டு அவங்க ஆசையை தீர்த்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் அவங்க நான் ஒரு டாக்டர் முறையில் என்ன சொல்லலான்னா, அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கேண்டிட் கிரீம் பூசினீங்கன்னா சரியாக போய்டும். அதுதான் சொல்லுவேன் சார். திருமாவளவன் வந்து ஸ்டாலின் வந்து திருமாவளவனை வந்து அழிக்க பார்க்குறாராம், விசிகாவை அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கார். வேங்கை வயலுக்கெல்லாம் திருமா போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவையும் அட்டாக் பண்ணுறாப்புல. அது இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? இல்லை எனக்கு அந்த நேரத்துலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து திருமாவளவனுடைய ரோல் மிக பெரிதாக வந்து பாஜக நினைக்குதுன்னு எனக்கு படுது. ஓ, அதனால தான்
திமுக கூட்டணியில் அத்தனை கட்சிகள் இருந்தாலும் அவங்க கண் வைக்கிறது பூரா திருமாவளவன் மேலே தான் வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க எப்போ பார்த்தாலும் திருமாவளவன் வந்து கட்சி விட்டு விலகுவார். நீங்கள் கூட அதுதான் பண்ணுறீங்க. திருமாவளவன் தொடர்ந்து இருப்பாரா போவாரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் ஏதோ ஒரு சலனத்தில் இருக்கிற மாதிரியும் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும் ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க கட்சியில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு லேசாக தும்பினது கூட இது ஸ்டாலினுக்கு எதிர்க்காக தும்பல் தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுறீங்க. இதெல்லாம் வந்து ஆக அதில் என்ன தெரியுதுன்னாக்கா திருமாவளவன் இன்னைக்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆமாம், பாஜகவை பொறுத்தவரை திருமாவை வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே அனுப்பணுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு படம். ஓ சரி, இப்போ திருமாவளவன் சென்ட்ரிக்காக வச்சு தான் இந்த 2026 பாஜக எதுக்கணும்னு நினைக்குதா? அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சில கணக்குகள்லாம் வரும். அவங்க வந்து முதல்ல என்ன நினச்சாங்க, தமிழ்நாடுங்கிறது வந்து சினிமாக்காரர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க, தமிழ்நாடு அரசியலில் சினிமாவை நம்பித்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னதுனால தான் நமிதா போன்ற பிரபல நடிகைகளை எல்லாம் அவர் வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் காலத்துலேயே அம்மாவாய் இதை மாமி ஆகிட்ட ஆளுகளை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் அந்த மூதாட்டிகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டு கட்சியில் ரொப்பினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதனால தான் அவங்க வந்து ரஜினிகிட்ட போனாங்க. ஒவ்வொரு பெரிய பிரபல நட்சத்திரங்கிட்ட அவங்க போனதுக்கு காரணம் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.வி. சேகர் எல்லாம் அந்த சினிமாக்காரர்கள், அந்த யாரோ ஒரு காமெடி நடிகர், அந்த காமெடி நடிகருடைய மக, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் போட்டு சினிமாக்காரர்கள் தான் தமிழ்நாடு தான் சினிமாக்காரர்கள் அவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கு ஒன்று அந்த ஆக்கிரமிப்பு அவங்க மனசில் இருக்கிறதுனால தான் விஜய் போன்ற முன்னாள் நடிகர்களெல்லாம் வந்து தூண்டில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, அவங்களுக்கு வந்து அதிலிருந்து அவங்க வெளியே வர்ற தமிழ்நாடுங்கிறது சினிமா தமிழ்நாடு அரசியல்ங்கிறது சினிமா பின்னணியை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துலேருந்து அவங்க இன்னும் வெளியே வரல. சார், அப்புறம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, வேங்கை வயல் அந்த இதுக்கு வந்து திரும்ப போகவே இல்லை. ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த வேங்கை வயல் மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு தீர்வு தருவோம் அப்படின்னு சொல்ல இவர் என்ன தீர்வு கொடுக்க போகிறார் சார்? வேங்கை வயல் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? அது முதல்ல கேள்வி. அந்த வேங்கை வயல் எங்கே இருக்குதுன்னு அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் அவருங்க போகிறத பற்றி அதை பற்றியே நம்ம பேசிக்கலாம். அதை பற்றின அடிப்படை புரிதல் கூட விஜய்க்கு இருக்கு. எங்கே இருக்குதுன்னு அவர் சொல்லுங்கள். வேங்கை வயல்னு திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அது எந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எந்த மாவட்டத்தில் இருக்குது, அங்கே என்ன நடந்தது, அது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? இப்போ அது முதல்ல அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேங்கை வயலுக்கு ஏன் அவர் போகல, இவர் ஏன் போகலங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். அப்புறம் சொல்கிறார் சார், விஜய் பற்றி பேசிட்டு வரக்குள்ள முதல்வர் வந்து விஜய் டைரக்டாகவே அட்டாக் பண்ணுறார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்னு சொல்கிறார். நமக்கு ஒரு கேள்வி எழுது, மன்னராட்சியில் எப்படி சார் முதல்வர் வருவாங்க? அவர் தானே சொல்கிறார் இப்போ மன்னராட்சி நடக்குதுன்னு. ஸ்டாலினை வந்து மன்னர்னு சொல்லிட்டு இருக்காரு. மன்னராட்சி நடக்குதுன்னாரு. அதைத்தான் இவரும் சொல்கிறார். நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும். மன்னராட்சியில் முதல்வராக இருக்கிறவர் வந்து மன்னர்னு கூப்பிட்டு அது எப்படி முடியும்னு கேட்கறது தான் கேள்வி. அது வாரிசு அரசியல் வந்து எழுத்து பேசுகிறாருங்க. அதெல்லாம் எல்லாரும் பேச்சு முடிச்சாச்சுங்க. இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சி வந்து வாரிசு இல்லாமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பாஜகவை சொல்லுவாங்க. பாஜகவுடைய அவங்க வந்து அரசியலுக்கு வரல. மற்ற பெரிய பெரிய மோடியினுடைய சகோதரர்கள்லாம் என்னவா இருக்காங்க? வறுமையில் இருப்பாங்க சார். எங்கேயாவது தனி சொந்த பிளேன் வச்சுக்கிட்டு இருக்காரு பிரகலாத் மோடி. இங்கே இருக்கிற லீலா பேலஸ் நீங்களும் நான் உள்ளே பண்ண விட மாட்டாங்க, பிச்சைக்காரர்கள்லாம் அனுமதி கிடையாதும்பாங்க. அந்த மாதிரி ஹோட்டல் கடற்கரை ஓரத்தில் இருக்கும். போனீங்கன்னா இருக்கும். அவ்வளோ அப்படியே போனீங்கன்னா இந்த நாட்டில் தான் இருக்கிறமான சந்தேகம். அந்த மாதிரி ஹோட்டலு அதனால தான் அவர் தங்குவார். சொந்த பிளேனில் வர்றாரு. அவங்க அண்ணன் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி ரொட்டி கடை வச்சிருந்தார். அது மாதிரி அவருடைய இன்னொரு சகோதரர் வந்து இது பாடநூல் திட்டத்தினுடைய குஜராத்தினுடைய பாடநூல் இதுக்கு தலைவர், போர்டுக்கு தலைவர். எல்லா பதவிகளிலும் அவங்க தான். மூணு பிரதர்ஸ், 3 பேரும் பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. சொந்த பிளேன் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தர். அப்புறம் வந்து வாரிசு அரசியல் இல்லைன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. யாருக்கு சார்? மோடிக்கு. ஓகே, பொண்டாட்டியை வெளியே துரத்திட்டாரு. இன்னும் டைவர்ஸ் ஆகல. யசோதா பெண் பொண்டாட்டி இல்லைன்னு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். விஜய் எதுவும் சொல்கிறீங்க? மோடியை சொல்கிறேன். யசோதா பெண் என்னவா இருக்காங்க? என்ன அவங்க டைவர்ஸ் பண்ணீங்களா இல்லையா? நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா?
யசோதா பெண்ணுக்கு உங்களுக்கு என்ன உறவுன்னு இன்னைக்கு வரலையும் என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லணுமில்ல. இதான எந்த மகளிர் ஆணையம் வந்து கேட்டாங்க. அந்த அம்மா நடுங்குற ஒரு தடவை பெரிய போராட்டமே நடந்துச்சு. என்னை வந்து உளவுத்துறை வந்து என்னை வந்து இது பண்ணுறாங்க, பின்தொடர்றாங்க, என்னால் இருக்கவே முடியல அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லிச்சு. அவ்வளோ பிரச்சனைகள்லாம் அவர் கொடுத்தார். அதையெல்லாம் தாண்டி தான் அந்த மாதிரி இருக்கு, இன்னும் இருக்குது. இதெல்லாம் மகளிர் ஆணையாராக கேட்டாங்களா? வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க. அப்போ மோடியினுடைய 4 சகோதரர்கள் 4 வகையான பதவியில் இருக்காங்களா? அது யார் கொடுத்தது? அரசாங்க பதவியில் தான் இருக்காங்க. சொந்த பிள்ளைன்னு எப்படி வந்து? பல்வேறு இதெல்லாம் இருக்குது. ஒரு டாஸ்மாகில் கொடுக்குற வர்ற வருமானமெல்லாம் ஸ்டாலினுக்கு போகுது. நாங்கள் அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டாங்க, ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 50 ரூபாய் வருது. அந்த பணம் பூரா பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க அது ஏறத்தாழ 5600 கோடி ரூபாய் ஊழல் நடத்துது. அது அத்தனையும் மோடிக்கு போகிறதா சொல்கிறேன். அதையெல்லாம் விஜய் வந்து இது பண்ணிடுவாரா? அதை பற்றி பேசுவாரா? பேசுவீங்களா? பேசுவோம். ஏதாவது இந்த மன்னராட்சிக்கு இந்த வாரிசு அரசியலுங்கிறத பற்றி பேசுறதுல அர்த்தமே இல்லை. லாலு பிரசாதனுடைய மனைவி ராபரி தேவி தான் இருக்காங்க. அப்புறம் அவருடைய மகன்கள்லாம் இருக்காங்க. முலாயம் சிங் யாதவனுடைய மகன் வந்து அகிலேஷ் யாதவ் தான் இருக்காங்க. ராஜீவ் காந்தியுடைய மகன் வந்து ராகுல் காந்தி இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. என் டி ராமராவருடைய மருமகன் வந்து சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர். ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. எல்லா வாரிசு அரசியல் தானே. எல்லா இடத்துலையும் இருக்கலாம், இங்கே மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு புரியுது. அது திமுகவில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது புரியுது. ராஜாஜியினுடைய மகன் நரசிம்மன் தான் இருந்தார். காமராஜுக்கு கல்யாணம் ஆகல, அவர் குழந்தை இல்லை, அவ்வளோதான். இருந்துதான் அது தான் இருக்கும். கக்கனில் வந்து சொல்கிறாங்க, அவருடைய மகன் வந்து பத்மநாபன் பேர், கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்ட்ராராக இருந்தார், ஐஏஎஸ் அதிகாரி. அவருடைய மருமகள் கிருஷ்ணகுமார் என்னுடைய கல்லூரியில் என்னுடைய சீனியர், டைரக்டர் ஆஃப் சைல்டு ஹெல்த் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட். கக்கனுடைய உறவுக்காரர் தான் ஜேபி பில்டர்ஸ்னு அந்த காலத்தில் இப்போ ஃபேமஸாக இருந்து பல பொதுப்பணித்துறை கட்டடங்களை கட்டின ஜே பரமானந்தம் வந்து கக்கனுடைய சம்பந்தி. கேட்டால் அப்பழுக்கற்றவர்கள் இப்படிலாம் கதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பழுக்கற்றவர்கள் தாங்க இதெல்லாம் எப்படி வரும்? நேற்று பேசக்குள்ள சார் விஜய் பாஜகவையும் அட்டாக் பண்ணார். மோடிஜி உங்களுக்கு தமிழ்நாடு தண்ணி காட்டிடும், உங்களுக்கு அலர்ஜிஜி, தமிழ்நாடுனா ஒரு அலர்ஜிஜின்னு. இப்போ இவங்க என்ன சார் சொல்ல, இது என்ன பாஜகவையும் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறத சொல்ல வராங்களா? அதுதான் நான் 1000 தடவை சொல்லிட்டேன். விந்திய மலைக்கு கீழே பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட வராது. அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. ஆனால் அந்த ஓட்டுகள் பூராமே தன்னை எதிர்க்கிற கட்சிகளுக்கு போகுதுங்கிறத வந்து குறைக்கிறதுக்கான முயற்சி தான் இவங்க எல்லாமே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் இன்னைக்கு ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. அதிமுக ஜெயக்குமார், ராயபுரத்தில் நான் அசைக்க முடியாத மன்னனாக இருந்தேன், பாஜக கூட்டணி வச்சாங்க நான் கல்யாணம் அப்படி அந்த அளவுக்கு ஜெயக்குமார்லாம் நான் அந்த ஏரியாவில் குடியிருந்தேன், எனக்கு தெரியும். ஜெயக்குமார்லாம் எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், அவர் பாக்ஸர், அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவரால் எங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும். அப்போ வந்து ஜீவரத்னம், இவர் ஏழுமலை, இவங்களாம் தான் அந்த கடலோரமே, அந்த ராயபுரம் பீச்சு அவங்களுக்கு தான். அவங்களாம் பெரிய மன்னாதி மன்னர்கள், அவங்களெல்லாம் அசைக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் இப்போ காணாமல் போனாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் காணாமல் போனாங்க. அந்த அளவுக்கு இது. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஓட்டுகள் பூராமே திமுக போயிடுது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுது. அதை தடுக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து ஒரு 4 பீட்டு தன்னுடைய கிளைக்கழகங்களை ஆரம்பித்தாங்க. அது ஒன்று வந்து பழனிசாமி, இன்னொன்று வந்து விஜய், இன்னொருத்தர் வந்து நீங்கள்லாம் அப்பப்போ தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற ஒரு அனாமதேய பேர் ஒளி. இப்போ அவர் வேறு தொழிலுக்கு போயிட்டார், வேறு சாதனையில் இறங்கிட்டார். அதனால் அவர் அரசியல் இருக்காரா இல்லைன்னு தெரியல. சீமான சொல்லுங்கள், இல்லைப்பா அவர் வேறு சாதனையில் இறங்கிட்டார், இப்போ அரசியல் இருக்காரா இருக்கு. சார், இப்போ இந்த ஆதவுடைய பேச்சை வந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள், தொண்டர்கள், அங்கே இருக்கிற நிர்வாகிகளே பெரிய அளவில் ரசிக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அது என்ன சார், இப்போ இந்த ரஜினிக்கு அர்ஜுனமூர்த்தி இருந்து அவர் கட்சியை கைப்பற்றின மாதிரி விஜயை வச்சு இவர் எதுவும் பிளான் பண்ணுறாரா சார் ஆதவ்? இந்த மாதிரி ஆளுக்கு பின்னாடி அப்போ ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் உடனே போய் சேர்ந்துச்சு.
ரஜினி படத்தில் எப்படி நடித்தாருங்கிறது ஒரு கேள்விகள் இருக்கலாம். அரசியலில் அவர் வந்து எம்ஜிஆரை விட பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணார் ரஜினி. உடனே அவங்க எல்லாத்தையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. உபத்தலைவர் பதவி, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, இதை நீங்கள் தான் நீங்கள் தான் அமைப்பு செயலாளர், நீங்கள் தான் இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. எல்லாம் அவன் டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகிறது என்ன உட்காந்து இது ஆஃபீஸ் ஒன்று போட்டார். வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து ஆளுக்கு ஒரு ஏசி ரூமு எல்லாம் போட்டு அப்புறம் நீங்கள் தான் ஒரு சினிமாக்காரர் இருந்தால் விடுவீங்களா? விளம்பரம் அடித்தடிட்டு ஒரு ஷூட்டிங் போனார் ஹைதராபாத்துக்கு. கொரோனா வந்துருச்சுன்னாரு. படுத்துட்டாரு. படுத்து சீரியஸ் ஆகிட்டா இருந்தாங்க. அப்புறம் மருத்துவர்கள் ஆலோசனை ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு எடுப்பதால் தற்காலிகமாக நான் அரசியல் வருவதை ஒத்தி போடுகிறேன். அப்படி போய்ட்டு அதுக்கப்புறமா ஒரு மிரட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா தலைவர் உயிர் போகிற மாதிரி படுத்திருக்காரு, உனக்கு அரசியல் போட்டு உயிர் எடுக்கிறியாடான்னு சொல்லி எதுக்காக யாரை நம்பி அவங்க கட்சி ஆரம்பித்தாங்களோ அந்த தொண்டை எதிர்த்து நின்றுவோம். நம்ம தலைவர் செத்தாலும் பரவாயில்ல, தான் ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி உயிர் எடுக்கிறான் பாரு அப்படின்னு தொண்டை நினச்சானா அதே வாக்குகள் உங்களுக்கு எதிராக போயிடுமில்ல. அதனால தான் பார்த்தாங்க சைலண்ட்டாக ரஜினியை விட்டாங்க. இப்போ விஜய் பிடிச்சிருக்காங்க. அவர் விஜய் காட்ட வேகம் அப்படியே வாயு வேகம், மன வேகம், விஜய் வேகம்னு ஆகிப்போச்சு. மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 4 மீட்டிங் போடுறாரு சார். நீ சிரிக்கலாம் வேணாம் சார். ஆதவ் சொல்கிறாரு சார், ஜப்பானில் போட்டாங்கல்ல அந்த அணுகுண்டு வந்து விஜய் சார். ஒருத்தர் சொல்கிறார் சூறாவளி வேகத்துக்கு விஜய் இருப்பார் அப்படிங்கிற. ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்துக்கு இருப்பார். ஒரு அழிவாகவே விஜயை பார்க்குறாங்களே. பேச வரல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அழியா. அது அப்போ தான் ஒரு தடவை காங்கிரஸ்காரர்கள் போஸ்ட் போட்டாங்க. ஏதோ கொதிக்கும் ரத்தமே என்னவோ கொதிக்கும் நரம்புகளே ஓடிவார்கள். நரம்பு எப்படியா கொதிக்கும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எழுத வரல, தமிழ் வரல. திமுக மாதிரி பேசணும் பேச்சு இது பண்ணாங்க. அதைத்தான் கலைஞர் அழகாக வசனம் எழுதும் போது சொன்னார், பேச்சு தோற்றவர்கள் ஏற்றி தீர்க்கிறார்கள். அவங்க அதையெல்லாம் வச்சு தான் அது மாதிரி ஏதோ பேசணும்னு பேசுகிறாங்க. எழுதி கொடுக்கறது சரியாக எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எழுதி கொடுத்தா நான் பேசுகிறேன். நன்றி சார்.